சிலருக்கு இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் இருக்கிறது, காலையில் எந்திரிச்சோடனே கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, இந்த பைல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த பாதாம் பீஸனை பயன்படுத்தலாம். தூக்கத்திற்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு பாலில் கலந்து இந்த பாதாம் பீஸனை சாப்பிடணும். அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இதை எப்படி சாப்பிட்லாம்னா, சித்த மருத்துவத்தில் குங்கிலிய பருப்பம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து வந்து பார்த்தோன்னா இந்த பருப்பம் வகையை சேர்ந்தது. ஒரு 1 அல்லது 2 சிட்டிகை அளவு இந்த குங்கிலிய பருப்பம் எடுத்துக்கலாம். இது வந்து மோரில் கலந்து எடுத்துக்கணும். இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸின் சேர்த்து கலக்கணும். நல்லா கலந்து காலை மற்றும் இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இதை குடிச்சிட்டே வரணும். அந்த குங்கிலிய பருப்பம் வந்து பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மற்றும் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாதாம் பீஸினை குங்கிலிய பருப்பத்தோடு சேர்த்து கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பல மாதங்களாக இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த அல்சர் வந்து குணமாக ஆரம்பிக்கும்.